கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவருமாய் அவருடைய பாதரட்சகரை வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நம்ம தியானமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். முக்கியமாக இந்த நாளில் என்ன தலைப்பு என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பாதரட்சகரை வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, எதுக்கு பாத்திரன் அல்ல? பாதரட்சகரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல இப்படின்னு நினைத்த யோவான் ஸ்நானகன் மூலியமாக ஞானஸ்தானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஏசப்பா நினைச்சிருந்தா தூதர்களை வரவழைத்து அங்கே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கலாம். ஏசப்பா நினைத்திருந்தா வானம் திறக்கப்பட்டு மலையன் மூலியமாக ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் மனிதர்கள் மூலியமாக இங்கே ஞானஸ்தானத்தை எடுக்கிறாருன்னு சொன்னால், தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லுகிறார், பாதரட்சகருடைய வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் என்ன இல்லைங்க, தகுதி இல்லை அப்படின்னு நினைத்தவர்கள் அவர்களுடைய மூலியமாகவே ஞானஸ்தானத்தை எடுத்தவர். நம்ம வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில் கூட நிறைய பேர் நம்மளை சொல்லுகிறத பார்க்கறது முடிகிறது. என்னன்னு சொன்னால், தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அப்படி தானே சொல்லுகிறாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாய் மதிக்கிறது போல கூட எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை என்று சொல்லி அப்படியும் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமாங்க, பாருங்க, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உன்னையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களை தகுதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை அவர் தகுதிப்படுத்த போகிறார். எதற்கு தகுதிப்படுத்தணுமோ, எந்த காரியத்துக்கு உங்களை தகுதிப்படுத்தவில்லை. நீங்கள் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆனால் உங்களை தகுதிப்படுத்துவாருங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மனிதர்களை நேசிக்கிறவர் யாருன்னு சொன்னால், இந்த மனிதர்களை நேசித்து இந்த உலகத்தில் பிறந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களை தகுதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.